ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது உங்களுடைய மேஜிக் யோகா. இன்னைக்கு இன்சாம்னியான்னு சொல்லக்கூடிய தூக்கமின்மை பற்றி தான் பார்க்க போகிறோம். இன்றைய காலச்சூழல்ல ஏற்படக்கூடிய அதிகப்படியான வேலை, அதில் ஏற்படக்கூடிய குறுக்கீடுகள், நம்ம சுற்றி இருக்கக்கூடிய சூழல்கள், போட்டிகள், இப்படி பல விஷயங்கள் நம்மளுடைய மன அமைதியை குலைக்குது. இந்த மன அமைதி குறையும் போது நமக்கு ஆட்டோமேட்டிக்காக தூக்கம் குறைபாடு ஏற்படுது. ஆனா மனிதனுக்கு ஆகாய சக்தியை கிரகிக்கக்கூடிய ஒரே விஷயம் தூக்கம் மட்டும்தான். இந்த தூக்கத்தினால் மட்டும்தான் நமக்கு இவ்வளோ பெரிய எனர்ஜி கிடைக்குது. நாம் அடுத்த நாள் நம்மளுடைய வேலைகளை பண்றதுக்கு இது ஒரு பெரிய ரீசார்ஜா அமையுது. அப்ப அதுல குறைபாடுகள் ஏற்படும் போது நம்மளுடைய அன்றாட வேலைகளை நாம கரெக்டா செய்ய முடியாது. நம்மளுடைய சேனல்ல வரக்கூடிய இந்த இன்சாம்னியாக்கான மேனேஜ்மெண்ட் கண்டிப்பா உங்களுக்கான ஒரு நல்ல தீர்வையும் நல்ல மன அமைதியும் கொடுக்கக்கூடியதா அமையும் அப்படிங்கிற நான் உங்களுக்கு சொல்லிக்கிறேன். இது இரவு முழுவதும் உங்களுடைய சப்கான்சியஸ் லெவல்ல ஒர்க் பண்ற ஒரு சயின்ஸ். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இது உங்களுடைய பெட் டைம். ஹெட்செட் போட்டுக்கோங்க, ரிலாக்ஸா படுத்துக்கோங்க. உடல் எல்லா இடத்துலையும் தளர்வா இருக்கட்டும். உடல் முழுவதும் தளர்வா இருக்கட்டும். எங்கேயும் டைட்டா பிடிக்க வேண்டாம். முகம் தளர்வடையட்டும். கண்கள் தளர்வாகட்டும். மூச்சை கவனிங்க. மூச்சு சீராகட்டும். சுவாசத்தை சீரா உணருங்க. சுவாசம் சீரா இருக்கு. மெதுவா நம்மளுடைய கவனத்தை நம்முடைய வயிற்று பகுதிக்கு கொண்டு போயிடலாம். மூச்சு உள்ள போகும்போது வயிறு நல்ல மேலேறதையும், மூச்சு வெளியில போகும்போது வயிறு உட்குளிஞ்சு போறதையும் கவனிங்க. உங்களுடைய கவனம் முழுவதும் வயிற்றினுடைய அசைவில் இருக்கட்டும். ஒவ்வொரு உள்மூச்சு வெளிமூச்சுக்கு வயிற்றினுடைய அசைவிலேயே உங்களுடைய கவனம் இருக்கட்டும். மெதுவா கவனத்தை உங்களுடைய கண்களுக்கு கொண்டுருங்க. மூடிய கண்களின் உள்ள உங்களுக்கு என்ன தெரியுதோ அதை பாருங்க. டார்க்கா இருக்கலாம் அல்லது அலையலையாக பரவலாம். உங்களுக்கு எது தெரியுதோ அதை கவனிச்சிட்டே இருங்க. கவனம் கண்களுக்குள்ள இருக்கட்டும். கண்களுக்குள்ள உங்களுடைய கவனத்தை வச்சுட்டு வயிற்றினுடைய அசைவையும் கவனிங்க. உங்களுடைய கவனம் ஒரே நேரத்துல கண்களுக்குள்ளேயும் வயிற்றினுடைய அசைவிலையும் இருக்கு. தொடர்ந்து கண்களையும் வயிற்றினுடைய அசைவையும் கவனிங்க. மெதுவா கவனத்தை உங்களுடைய மூக்கின் நுனிக்கு கொண்டுருங்க. உள்ள போற மூச்சு ஜில்லுன்னு போறது மூக்கின் நுனியில உணருங்க. வெளியில போற மூச்சு சூடா வெளியில போறதையும் மூக்கின் நுனியில உணர்ந்துக்கங்க. ஒவ்வொரு உள்மூச்சும் ஜில்லுன்னு உள்ள போறதையும் சூடா வெளியேறதையும் தொடர்ந்து கவனிங்க.
மூக்கின் நுனியில சுவாசத்தினுடைய குளிர்ச்சியையும் உஷ்ணத்தையும் கவனிச்சுட்டே கண்களுக்குள்ள பாருங்க. வயிற்றினுடைய அசைவையும் கவனிச்சுக்கங்க. ஒரே நேரத்துல 3 கவனம். கண்கள், மூக்கின் நுனி, வயிற்றினுடைய அசை. இம்மூன்றுலையும் உங்களுடைய கவனம் தொடர்ந்து இருக்கட்டும். மெதுவா உங்களுடைய கவனத்தை உங்களுடைய கால், பாதம், உள்ளங்கால்களுக்கு கொண்டுருங்க. உடலினுடைய ஒவ்வொரு பாகத்தையும் மனதால பார்த்துட்டே வரலாம். இந்த உள்ளங்கால்கள் இரண்டும் என்ன நிறத்தில் இருக்கும்னு உங்களுக்கு தெரியும். அதனுடைய வடிவம், உங்க காலினுடைய அமைப்பு எல்லாத்தையுமே மனதால பாருங்க. பாதத்தை முழுசா மனதால பார்த்த உடனே மெதுவா உங்களுடைய கவனத்தை பாதத்தின் மேல் பகுதிக்கு கொண்டுருங்க. உள்ளங்கால்களுக்கும் பாதத்தினுடைய மேல் பகுதிக்கும் நிறம் வேறுபடும். அதை முதல்ல மனதால பாருங்க. வலது காலினுடைய ஒவ்வொரு விரல்களையும், 5 விரல்களையுமே ஒவ்வொன்றா மனதால கவனிங்க. கட்டை விரல், உங்களுடைய விரலினுடைய அமைப்பு, அதில் இருக்கக்கூடிய நகம். 2வது விரல், அதனுடைய அமைப்பு, அதனுடைய நகம். வலது பாதத்தில் 3வது விரல், விரலினுடைய தன்மை, உயரம், நகத்தினுடைய அமைப்பு. வலது பாதத்தின் 4வது விரல், அதனுடைய அமைப்பு, உயரம், நிறம். வலது பாதத்தின் சுண்டு விரல். எல்லாத்தையுமே மனதால பாருங்க. மெதுவா கவனத்தை உங்களுடைய இடது பாதத்துக்கு கொண்டுருங்க. இடது பாதத்திலையும் இந்த 5 விரல்களையும் ஒவ்வொன்றா மனதால பார்க்கலாம். கட்டை விரல், அதனுடைய நகம். 2வது விரல், அதனுடைய நகம், நிறம். 3வது விரல், அதனுடைய உயரம், அமைப்பு, நிறம், அதனுடைய நகம். இடது பாதத்தினுடைய 4வது விரல், அதனுடைய அமைப்பு, நகம். இடது பாதத்தினுடைய 5வது விரலான சுண்டு விரல், அதனுடைய அமைப்பு, அதனுடைய நிறம், நகம். எல்லாவற்றையும் மனதால பாருங்க. பாதத்தினுடைய மேல் பகுதி முழுவதையும் மனதால பாருங்க. கணுக்கால் பகுதிக்கு கவனத்தை கொண்டுடலாம். கணுக்கால் பகுதியில உட்புறமும் வெளிப்புறமும் 2 எலும்புகள் துருத்தினார் போல இருக்கும். அந்த இடத்த அது எப்படி இருக்கும், அதை சுத்தி ஒரு மெல்லிசான ஒரு பள்ளப்பகுதி, இது எல்லாவற்றையும் உங்களுடைய மனதால பாருங்க. மெதுவா உங்களுடைய கவனத்தை உங்களுடைய கணுக்காலுக்கும் 2 முழங்கால்களுக்கும் நடுவுல உள்ள பகுதியில வச்சுக்கலாம். இந்த பகுதி எப்படி இருக்கும்னு உங்களுக்கு தெரியும். உங்களுடைய காலின் அமைப்பு, அதனுடைய நிறம், அந்த காலில் இருக்கக்கூடிய ஹேர் எப்படி இருக்கும், அதனுடைய எலும்பு அமைப்பு எப்படி இருக்கும்,
அதில் உள்ள தசைகள் எல்லாவற்றையுமே மனதால பாருங்க. இந்த பகுதியை பிடிச்சு விட்டா சுகமா இருக்கும். மனதால கால்கள் இரண்டையும் இதமா பிடிச்சு விட்டுக்கங்க. அந்த சுகத்தை உணருங்க. மெதுவா கவனத்தை உங்களுடைய 2 முழங்கால்களுக்கும் கொண்டுருங்க. 2 முழங்கால் அமைப்பையும் நாம இப்ப மனதால பார்க்க போறோம். இரண்டு முழங்கால்களும் நீட்டிய நிலையில அந்த மூட்டினுடைய அமைப்பு, முழங்கால் தோலின் நிறம், தோலினுடைய தன்மை, இது எப்படி இருக்கும்னு நமக்கு தெரியும். அதை உங்க மனதிற்குள்ள பாருங்க. கால்கள் நீட்டிய நிலையில முழங்காலுக்கு அடிபாகத்துல ஒரு பள்ள பகுதி, அப்பள்ளத்தின் இருபுறமும் குருத்து எலும்பு, எல்லாத்தையுமே மனதால பார்த்துக்கங்க. இதே முழங்கால்களை மடக்கினா அந்த மூட்டு எப்படி இருக்கும், அந்த தோலின் நிறம் எப்படி இருக்கும், அந்த தோலினுடைய மிருதுத்தன்மை எப்படி இருக்கும் அப்படின்னு உங்களுக்கு நல்லா தெரியும். மடக்க வேண்டாம், மடக்கினா எப்படி இருக்குங்கிற உங்களுக்கு தெரியும். அதை மனதால பாருங்க. கவனம் முழங்கால்கள்ல இருக்கும்போது அப்பகுதிக்கு நிறைய பிராண சக்தியும் இரத்த சக்தியும் போகுது. அப்பகுதி ஆரோக்கியமா இருக்கு. வாழ்க வளமுடன். மெதுவா கவனத்தை தொடை பகுதிக்கு கொண்டுருங்க. இரண்டு தொடைகளும் எப்படி இருக்கும்னு நமக்கு தெரியும். அதனுடைய தசை அமைப்பு, அதிகமான தசைகள், அகன்ற எலும்பு, அந்த தொடைப்பகுதியை மனதால பார்த்துக்கங்க. ஒவ்வொரு உறுப்பையும் மனதால பார்த்து உணரும்போது அப்பகுதி, அந்த உறுப்பு, அதில் உள்ள செல்கள் பூ போல மலர்வதை நம்மளால உணர முடியும். மெதுவா கவனத்தை உங்களுடைய பிறப்புறுப்பு பகுதி, பட்டக்ஸ் மசில்ஸ், இடுப்பு எலும்புகள்ல வச்சுக்கங்க. அவைகளையும் மனதால பாருங்க. அதன் செல்கள் தளர்வாகிறத ஃபீல் பண்ணுங்க. மெதுவா கவனத்தை உங்களுடைய வயிற்றுப்பகுதி கொண்டுருங்க. வயிற்றுப்பகுதி எப்படி இருக்கும்னு நமக்கு தெரியும். தொப்புள் நடுவுல, அதை சுற்றி மென்மையான தசைகள். இந்த அமைப்பை மனதால பாருங்க. மெதுவா கவனத்தை உங்களுடைய மார்பு பகுதி கொண்டுருங்க. மார்பு பகுதி எப்படி இருக்கும்னு நமக்கு தெரியும். நடுவுல ஒரு பள்ளம், கனமான எலும்பு, அதில் அதன் இருபுறமும் விலா எலும்புகள், விலா இடை தசைகள், மார்பு கூடுன்னு சொல்லுவோம். உள்ள இருக்க உறுப்புகளுக்கான
பாதுகாப்பான பாக்ஸ் அது. இதை உங்க மனதால பாருங்க. மெதுவா உங்களுடைய கவனத்தை உள்ளுறுப்புகளுக்கு கொண்டு போகலாம். உள்முக பார்வை இருக்கிறவங்களுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். இல்லைனாலும் தொடர்ந்து நாம இதை செய்யும்போது உங்களுடைய உள்முக உணர்வு ரொம்ப நல்லா இருக்கும். உங்களுடைய உணர்வு மார்பு வயிற்று இதனுடைய உட்புறம் கொண்டு போங்க. அதன் உள்ளுறுப்புகள் எல்லாவற்றையும் மனதால தொட்டு பார்க்கலாம். மார்பின் உட்புறம் நடுவுல இருக்கக்கூடியது இதயம். உள்முக பார்வையால உணருங்க. அந்த இதயத்தின் இருபுறமும் நுரையீரல். வலது நுரையீரலை ஒட்டினார் போல கல்லீரல். அதன் மேல் ஒட்டிக்கொண்டுள்ள பித்தப்பை. இடதுபுற மார்பிலிருந்து வயிற்றின் ஆரம்பம் வரைக்கும் இருக்கக்கூடிய இரைப்பை. அதனை ஒட்டினார் போல இருக்கக்கூடிய கணையம், மண்ணீரல், சிறுகுடல், அதை சுற்றி இருக்கக்கூடிய பெருங்குடல். வயிற்றினுடைய இரு பக்கவாட்டிலையும் இருக்கக்கூடிய 2 சிறுநீரகங்கள். உள்ள இருக்கக்கூடிய நிறைய இரத்த நாளங்கள், நரம்பு தொகுதிகள், தசை நார்கள் அனைத்தையும் நம்மளால உள்முகமா உணர முடியும். உணரும்போது ஏற்படக்கூடிய ஒரு கூச்ச உணர்வு, மலரும் அந்த உறுப்புகளுடைய தன்மை எல்லாத்தையும் உங்களால ஃபீல் பண்ண முடியும். மெதுவா உங்களுடைய கவனத்தை முதுகு பகுதி கொண்டுருங்க. இந்த அகன்ற முதுகு பகுதி முழுவதையும் மனதால பாருங்க. சட்டம் போன்ற முதுகுன்னு சொல்லுவோம். உங்களுடைய முதுகு எப்படி இருக்குமோ அத மனதால பார்த்துக்கங்க. கழுத்தின் பின்புறம் இருந்து ஆசனவாய் வரையிலான முதுகு தண்டுவடம், அதையும் மனதால பாருங்க. மேலிருந்து கீழே மெதுவா பார்த்து உணருங்க. மெதுவா கவனத்தை உங்களுடைய 2 தோள்பட்டைகளுக்கும் கொண்டுருங்க. 2 தோள்களையும் மனதால பாருங்க. வலது தோளிலிருந்து வலது கை விரல் நுனி வரை வலது கை முழுவதையும் மனதால பாருங்க. வலது தோள், மேற்புறக்கை, வலது முழங்கை, முழங்கைக்கும் மணிக்கட்டுக்கும் இடைப்பட்ட பகுதி, மணிக்கட்டு, கை விரல்கள், உள்ளங்கை, புறங்கை, விரல்களின் நகங்கள் எல்லாத்தையும் மனதால பாருங்க. அதன் நிறம், அமைப்பு எல்லாத்தையும் நுணுக்கமா பாருங்க. மெதுவா கவனத்தை உங்களுடைய இடது தோளுக்கு கொண்டுருங்க.
இடது தோளிலிருந்து இடது கை விரல் நுனி வரை ஒவ்வொரு பகுதியா பார்த்துட்டே வாங்க. மெதுவா கவனத்தை கழுத்து பகுதிக்கு கொண்டு போயிருங்க. முன் கழுத்து பகுதியை பார்க்கலாம். கழுத்தின் முன்புறம் எப்படி இருக்கும்னு அமைப்பு உங்களுக்கு தெரியும். சங்கு போன்ற அமைப்பு. அந்த குரல் வளை பகுதின்னு சொல்லுவோம். அதுக்கு கீழே ஒரு சின்ன தொண்டை பகுதி, ஒரு பள்ளம், தலைகீழ் வி ஷேப்ல குருத்தி எலும்பு. மெதுவா கவனத்தை பக்கவாட்டு பகுதியில் இருக்க கழுத்து பகுதியை பாருங்க. மெதுவா பின்பக்க கழுத்தையும் நாம பார்க்கலாம். முதுகெலும்பினுடைய ஆரம்பம், சர்விக்கல் போன்ஸ் சொல்லக்கூடிய அந்த கழுத்து எலும்புகள், கிட்டத்தட்ட அது பிடரி பகுதி. மெதுவா கழுத்திலிருந்து பாதம் வரையிலான உடற்பகுதி முழுவதையும் உங்க மனதால பாருங்க. அப்பகுதிகள் லேசா இறகு போல, காற்றை போல இந்த கழுத்திலிருந்து பாதம் வரையிலான உடற்பகுதி இருக்கிறத ஃபீல் பண்ணலாம். மெதுவா உங்களுடைய கவனத்தை முகத்துக்கு கொண்டுருங்க. முகத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு பகுதியையும் மனக்கண்ணால பார்க்கலாம். முட்டுவாய் பகுதி, அது எப்படி இருக்கும்னு நமக்கு தெரியும். கீழ் உதடு, மேல் உதடு, உதட்டிற்கும் மூக்கிற்கும் இடைப்பட்ட பகுதி, வாக்கு, வலது கன்னம், இடது கன்னம், இடது கண், வலது கண், வலது புருவ அமைப்பு, இடது புருவ அமைப்பு, நெற்றி பகுதி, நெற்றியின் இருபுறமும் கடைக்கண் கிட்ட இருக்கக்கூடிய பொட்டுக்குழி பகுதி, அழகான 2 காது மடல்கள், எல்லாத்தையும் தனித்தனியா பார்த்தோம். முகம் முழுவதையும் மனக்கண்ணால பாருங்க. கண்ணாடியில பார்ப்பது போல உங்களுடைய முகத்தை ரசிச்சு பாருங்க. மெதுவா உங்களுடைய கவனத்தை உங்களுடைய தலை, ஸ்கல்ப், மண்டையோட்டு பகுதிக்கு கொண்டுருங்க. உங்களுடைய தலையினுடைய அமைப்பு, அதில் இருக்கக்கூடிய ஹேர், அதை எப்படி நீங்க சீவிருப்பீங்க? வெளிப்புற தோற்றத்தை, மண்டையோட்டின் வெளிப்புற தோற்றத்தை மனதால பாருங்க. முகம், காது மடல்கள், மண்டையோட்டு பகுதி சேர்ந்த தலைப்பகுதி முழுவதையும் கண்ணாடியில் பார்ப்பது போல மனதால பாருங்க. மெதுவா உங்களுடைய கவனத்தை தலையின் உட்புறம் கொண்டு போயிடலாம். உள்முக உணர்வு, மண்டையோட்டு பகுதியின் உட்புறம் உங்களுடைய உணர்வை கொண்டு வாங்க.
மூளை பகுதி முழுவதையும் உள்முகமா உணரலாம். மூளைப்பகுதி முழுவதையும் நாம உள்முகமா உணரும்போது அப்பகுதியில் அதிகமான பிராணசக்தியும் இரத்த சக்தியும் சேருது. இந்த பிராணசக்தியும் இரத்த சக்தியும் மூளைப்பகுதி முழுவதையும் வலிமையாக்குது, அமைதியாக்குது, ஆரோக்கியமாக்குது. என்றான் உடம்புக்கு சிரசே பிரதானம். இந்த தலைப்பகுதியில் இருக்கக்கூடிய மூளை நம் உடலின் எல்லா பகுதியையும் மனதையும் கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வருது. மனம் என்பது உடல் முழுவதும் வியாபித்திருக்கக்கூடிய விஷயம். ஒவ்வொரு செல்லிலையும் மனம் இருக்கு. அந்த மனதை அமைதிப்படுத்தக்கூடிய முயற்சியில நம்ம இருக்கோம். தலையிலிருந்து பாதம் வரைக்குமான உங்களுடைய உடலை மனக்கண்ணால பாருங்க. நீங்க எப்படி பொசிஷன்ல படுத்திருக்கீங்க, எந்த நிலையில இருக்கீங்கிறத மனக்கண்ணால பாருங்க. இந்த முழு உடல் தளர்வு நிலையில உங்களுக்குள்ள இருந்து வெளியில போற ஒவ்வொரு வெளிமூச்சோடவும் உங்களுக்குள்ள இருக்க பயமும் சேர்ந்து வெளியேறத ஃபீல் பண்ணுங்க. ஒவ்வொரு வெளிமூச்சோடும் பய உணர்வு வெளியேறுது. ஒவ்வொரு வெளிமூச்சோடும் உங்களுடைய மனதிற்கு தேவையற்ற விஷயங்கள் வெளியில போகுது. ஒவ்வொரு வெளிமூச்சோடும் உடலுக்கும் மனதிற்கும் தேவையில்லாத விஷயங்கள் வெளியில போறத ஃபீல் பண்ணுங்க. உடலும் மனமும் அமைதியா இருக்கு. மனம் ரொம்ப அமைதியா இருக்கு. உங்களுடைய உறக்கமும் ஆழ்ந்த உறக்கமா இருக்கு. மனம் அமைதியாகும்போது ஆழ்ந்த தூக்கம் உங்களுக்கு வந்துருச்சு. இந்த தூக்கம் இரவு முழுவதும் உங்களுக்கு இருக்கும். தூக்கம் அமைதியா ஆழமா இருக்கும். காலை வரை உங்களுக்கு இந்த தூக்கம் இருக்கும். உங்களுடைய மனம் அமைதி அடைஞ்சதுனால ஆழ்ந்த உறக்கம் உங்களுக்கு ஏற்பட்டிருக்கு. ஆழ்ந்த உறக்கத்தையும் மனதிற்கு அமைதியையும் இந்த வாய்ப்பையும் கொடுத்த இறைவனுக்கு மனதால நன்றி சொல்லிப்போம். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன்.